துறவு மனப்பான்மை இருக்கணும். அப்பதான் யூடியூப்ல இருக்கலாம். மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், நாங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாங்கள் முன்னேற இயலாது. சிலவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. நாங்கள் மற்றவங்களோட லைவுக்கு சேனலுக்கெல்லாம் போகணும், நாங்கள் எங்களோட சேனலை மட்டும் பார்த்து கொண்டு இருப்போம். யார் வேணுமென்றாலும் வந்து சப்போர்ட் பண்ணட்டுக்கோன்னு சொல்லி இருப்பாங்க சில பேர். என்னன்னு கேட்டால் நெட்டு காலியாயிருமா. ஃபோன் எடுத்து ஃபோனை ஒன் பண்ணாலே நெட்டு காலியாகிறது தான். அவங்க 1 மாதம் ரீசார்ஜ்னு சொல்லி போடுறாங்க. நீங்கள் கதைச்சாலும் கதைக்காட்டியும் என்ன செய்தாலுமே 1 நாள் ரீசார்ஜ் இல்லாமல் போகிறது தான். 30 நாளில் அவன் எப்படியாவது வெட்டிடுவாங்க. சரியா? அதுக்காக நீங்கள் நெட்டு காலியாகுதுண்டு கதைக்காமல் இருந்தாலோ ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருந்தாலோ எந்த பிரயோசனமும் இல்லை. சரியா? எதுக்கு நீங்கள் நெட்டு காலியாகுதுன்னு சொல்லி ஃபோனை ஓஃப் பண்ணி வைக்கிறதும், கதைக்கு வந்தால் கதைக்கிற இல்லை எட்டி பார்த்துட்டு போகிறது, இவங்களோட லைவுக்கு